கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 26 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருப்பீர்களேயானால் அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த மங்கள வார்த்தையின்படி கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனின் அன்பு குடும்பம் உங்களுக்கு மனமார்ந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிறைய பேர் எனக்கு அற்புதம் நடக்கலை, எல்லாருக்கும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ அற்புதங்களை ஐயா டெய்லி மங்கள வார்த்தையில் வாசிக்கிறாரு, மெசேஜில் சொல்கிறாரு. நிறைய பேர் அன்பரின் பாகத்தில் ஆறுதலை தேடியில் சாட்சி சொல்கிறாங்க, பப்ளிக் மீட்டிங்கில் சாட்சி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி 2 காரியத்தை நீங்கள் மாற்றிக்கணும். ஒன்று, செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கணும். 2வது, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே, ஒருவேளை அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடி உங்கள் அக்கிரமங்களே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில தடைக்கல்லாக நிற்குதான். இன்னைக்கு அந்த அக்கிரமம் என்கிற தடைக்கல்லை அப்புறப்படுத்திட்டு விசுவாசம் என்கிற மனநிலையை நீங்கள் டியூன் பண்ணிட்டீங்கன்னா, இது ரெண்டும் சேர்ந்தா தேவ மகிமையை காணத்தக்கதாக ஒரு அற்புதத்தை கட்டாயம் நீங்கள் பார்ப்பீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களிலே ஒரு ராஜாவின் மனுஷன் தன்னுடைய பிள்ளை சாக கிடக்கும் பொழுது இயேசுவை தேடி வந்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அற்புத அடையாளங்கள் நடந்தால் மட்டும்தான் விசுவாசிப்பீங்கன்னு சொல்லும் பொழுது அவன் சொன்ன, ஆண்டவரே, அப்போ சாகிறதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு ஆண்டவரை விரும்பி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ போகலாம், உன் பிள்ளை பிழைத்திருப்பார். அவன் இல்லை ஆண்டவரை, நீங்கள் வந்தால் தான் நடக்குன்னு அங்கே ஸ்டக்காகி நிற்கலை, வாக்குவாதம் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் போனால் என் பிள்ளை பிழைச்சிருப்பான்னு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான், விசுவாசித்து போனான். போகிற வழியிலே அவனுக்கு நற்செய்தி வந்தது. உங்கள் பிள்ளை அபாய கட்டம் தாண்டி மரண பிடியிலிருந்து அவன் வெளியே வந்துட்டு அவன் சுகமாயிட்டான், பரிபூர்ண சுகம். இன்னைக்கு உனக்கு என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன கடனாக இருந்தாலும், அதுக்கு ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு மங்கள வார்த்தையை நீங்கள் வாங்கிட்டு அதை பிடிச்சி நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க. அதை பிடிச்சிட்டு தாவீதுக்கு வீடு கட்டுவேன்னு சொன்ன உடனே அவன் விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுறான். நிறைய பிள்ளைங்க இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக எக்கச்சக்கமான சாட்சிகள் வருகிறது. நிறைய சாட்சி. அந்த வார்த்தையை நான் நம்பி போனேன், ஐயா மூலமாக காலையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பி போனேன், எனக்கு வேலை கிடச்சிது, எனக்கு அன்னைக்கு எக்ஸாமில் நான் நல்ல மதிப்பெண்ணில் வெற்றி பெற்றேன், நான் அன்றைக்கி போனேன், எனக்கு இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிடுச்சு, எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு சாதகமாக வந்துருச்சு, கோர்ட்டு தீர்ப்பு சாதகமாக வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசம், பரிசுத்தம், இது ரெண்டும் உங்கள் காலங்களில் உறுதியாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமே. சிஸ்டர் லில்லி அயனாவரம், நான் கடந்த 10 ஆண்டுகளாக தேவனின் அன்பு ஊழியங்களின் கூட்டங்கள் எங்கு நடந்தாலும் தவறாமல் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறேன். மேலும் இந்த கூட்டங்களுக்கு ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருவதை ஒரு ஊழியமாக செய்து வருகிறேன். எனக்கு பேங்க் லோன் இருந்தது, அதை கட்டி முடிக்க முடியாமல் மிகுந்த கவலையுடன் இருந்தேன். மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் தேவனின் அன்பு ஊழியங்களின் ஆறுதலின் தோட்டம் கோயம்புத்தூர் ஜெப மையத்தில் நடந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்து ஜெபித்து கொண்டேன். அதன் பிறகு சென்னைக்கு வீடு திரும்பினேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு எனக்கு பேங்கிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது, உங்களுடைய பேங்க் லோன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது, இனி பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். இது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. பாருங்கள், அவ்வளோ கடன். குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. காரியம் மாறுதலாக நான் விசுவாசித்து போனாங்க. கர்த்தர் அந்த பேங்க் லோனையே தள்ளுபடி பண்ணிட்டார். இன்றைக்கி லோன் சுமையில் இருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள், என் பிள்ளைகளோடு நீர் பேசுகிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இன்றைக்கு
செத்துப்போன விசுவாசம் உள்ள என் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை ஆண்டவர் மீதும் வசனத்தின் மீதும் உண்டாவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு என்னென்ன பிரச்சனையில் இவர்கள் சிக்கி இருந்தாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி இவர்கள் விசுவாசித்து அதன் நிமித்தம் தேவ மகிமையை காண பார்க்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நிறைய அற்புத அடையாளங்கள் கர்த்தர் இவர்கள் குடும்பத்திலையும் வீட்டிலையும் ஊழியத்திலையும் படிப்பிலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் செய்திருக்கிறத என் பிள்ளைங்க பட்டியல் போட்டு சாட்சி சொல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவருடைய வல்லமை இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகட்டும். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலையை கொடுத்து பிள்ளைகளை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.